மகாநதி சீரியல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 3 நதிகளுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாம். நீங்க வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் ஒரு தத்துவம் சொல்லி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதாவது நம்ம வீட்டில் வந்து பால் பொங்குச்சுன்னா அடுப்பை சிம்மில் வைக்கணும். பொண்டாட்டி பொங்குச்சுன்னா வாயை கம்முன்னு வைக்கணும். அதுதான் இந்த நாளோட தத்துவம். திவ்யா கணேஷுக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு பிடிச்சிருக்கு மக்கா. நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பர். அருமமா அருமமா. சரி ஓகே. ஆதிரை. ஆதிரைன்னா என்ன அர்த்தம்? பியூரிட்டி. பியூரிட்டி. சுத்தமான சுகாதாரமான. ஆமா. ஆதிரை. ஓகே சரி. இப்போ மகாநதி சீரியல் என்னமா போயிட்டு இருக்கு? அந்த கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சிருச்சாமா? இல்ல போயிட்டு தான் இருக்கு. இன்னும் ஒரு 7 மாசம் இருக்கு. இன்னொரு 7 மாசத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் இருக்கா? ஓ மை காட். நீங்க தான் கான்ட்ராக்ட் போட்டியாமா? நான் லவ் பண்ணல ஒரு பையன். நீ லவ் பண்ண? நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணேன். ஓகே. அவ கூட சேர போறா. ஏமா அவங்க லவ் பண்ண பொண்ணுன்னு அவ தெரிஞ்சு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அக்கா தானே மக்கப்பா. எக்ஸ் அவளோட எக்ஸ். அது உங்க சீரியல் மாதிரி எந்த ஒரு குழப்பம் இல்லாத ஒரு ஷோ தான் எங்களுடைய அது இது எது. ஓகேங்களா? அது இது எது அப்படின்னு போயிட்டே இருப்போம் நாங்க. ஓகேவா? மொத்தம் 4 ரவுண்டு. ஆளாளுக்கு நாங்க 1000 புள்ளிகளை தரோம். யாரு 4வது சுற்று முடிவுல நிறைய புள்ளிகள் வச்சிருக்காங்களோ அவங்க தான் அந்த லக்கி லிஃப்ட் ரூம்ல இருக்க போவீங்க. அங்க உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது 4 லட்சம் ரூபாய். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாட போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 3 பேர் வருவாங்க. அதில் 2 பேர் ஒரிஜினல், ஒரு ஆள் டூப். அந்த டூப் யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ நம்ம விளையாட போகிறது தி வேர்ல்ட் ஃபேமஸ் குரூப்ல டூப்பே. காலத்தை மிரட்டி வா உன்னுள்ள திரட்டி வா உள்ளத்தின் வழியில் நெஞ்சுக்குள் திறந்து பார் உள்ளுக்குள் உயிர்க்கும் ஒரு மாயவிசை. இவங்கள 3 பேரும் பார்த்தோன்னே நீங்க பயந்துறாங்கய்யா. உண்மையிலே பயப்படணும். அவங்கள பார்த்தா பயமா இல்லையா? உங்களை பார்த்தா தான் பயமாகுது. அப்சல்யூட்லி. சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அடுத்த வாரம் நடைபெற போற அமெரிக்காவில் நடக்கிற அந்த குத்து சண்டை போட்டியில 2 ஒரிஜினல் இருக்கு. இது 2 பேர் குத்து சண்டை போறாள். ஒரு ஆள் அவங்க அப்பையும் கூட சொத்து சண்டை போடுறாள். சொத்து சண்டை போடுறாள். மைக் டைசன் வர்ற அதே குத்து சண்டை போட்டிக்கு போறாங்க. சாதாரண நினைச்சாங்க. இந்த பிள்ளைலாம் பார்க்கும்போது தான் பாவமா இருக்கும். காட்டுக்குள்ள போய் புலித்தோலை யாரால் கொண்டு வர முடியுமா? நான் தாய்லாந்து போன எடுத்துட்டு வந்துறேன். எதுக்கு காட்டுக்குள்ள போகணும்? இந்த அம்மா காட்டுக்குள்ள போய் புலித்தோல் கொண்டு வந்து நம்புறீங்களா? அப்படியா? எப்படி? நீங்க நம்ப மாட்டீங்கன்னா நான் எடுத்துட்டே வந்திருக்கேன். நினைச்சேன். சரிங்க, நான் வந்த வேலை முடிஞ்சு. அப்புறம் அடுத்த காப்பியா? ஐயா நான் வந்த வேலை முடிஞ்சு கிளம்புறேன். என்னது? போய் சோல தலையை கட்டிட்டு வாங்கினாங்க. ஐயா இதுனே அது? ஐயா ஷோவை கலகலப்பா கொண்டு போகணும். சரி ஆமா. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா தோணும். ஆமா. அதனால ஒரு டீயோட நிறைய பேர் குடிச்சா அது மெஜாரிட்டி. ஓஹோ. கம்மியான ஆள் குடிச்சா மைனாரிட்டி. ஐயா இது டீ. இது என்னங்கய்யா? தெரியலையே. இஞ்சிஞ்சா நகர்றால இஞ்சிட்டீங்கய்யா. சரி அவ்வளவுதான். நம்ம அடுத்து ஃபன் பண்ண முடிஞ்சு நம்ம சீரியஸான விஷயத்துக்குள்ள போறோம். சரிங்க. இப்ப இந்த அடிக்கிற வெயில்ல இவ்வளவு முடியோட நீங்க இப்படி சுத்துறீங்களே, நீங்க யாருங்க? அதாவது கடைசி சுற்று மாதவன் மாதிரி கடைசி சுற்று ஆதவன். கடைசி சுற்று ஆதவன். ஆமா, ஏன்னா ஒரே வயசை வச்சுக்கிட்டு 40 நாடு போனது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்படின்னா அது மாதிரி இது. அருமை அருமை. ஓகே. ஸோ இப்போ ஏபிசியில் ஒருத்தவங்க டூப்பு. அவங்க யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அவங்க இப்போ குரூப்பாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணி காமிக்க போகிறாங்க. அந்த சமயத்தில் பஸ்ஸரை நீங்கள் அழுத்தலாம். ஏன் அப்படின்னா 3 பேரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஃபஸ்ட் அழுத்துறவங்களுக்கு. செகண்ட் அழுத்துறவங்களுக்கு 2 பேரில் ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ணுவீங்க. 3வது ஆள் மீதி என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? குத்துச்சண்டை வீராங்கனைகள் இப்பொழுது வந்து குரூப் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட். ஆதிரை பஸ்ஸரை அழுத்திருக்காங்க. I wanna be
ஓகே ஓகே டயர்ட் ஆயிடுங்கம்மா என்னது உங்களை அடிக்க சொல்றீங்களா? அந்த ரெண்டாவது ஜம்ப் பண்ணல பஞ்ச் கொடுத்தலமா லெவல் இந்த லெவல் போகணும். நீ இப்படியே இரு. பாப்பா வந்து இந்த சின்ன வயசுலேயே பெரும்பட வேண்டிய விஷயம், இந்த வயசுலேயே அவங்க நடந்த ஹைதராபாத்தில் நடந்த அந்த குத்துச்சண்டையில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கி நெசப்பாக்கத்தில் ஒரு சென்ட் வாங்கியிருக்காங்கன்னா அதுதான் பெரிய விஷயம். நெசப்பாக்கத்திலே ஒரு சென்ட். அதே சென்ட்டுக்கு கொண்டு வந்து நான் கேட்டுட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க வாங்கின சென்ட் உங்ககிட்ட எப்படி இருக்குதியா? உங்ககிட்ட எப்படி இருக்கு? யா திவ்யா கணேஷ் கிட்ட இவ 10 சென்ட் இருக்கியா? ஆமா ஆமா ஃபாரின் போகும்போது ஒன்று வாங்கிட்டு வந்துருவாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் எடுத்தது ஆதிரை. நீங்க தான் சொல்லணும் ஏபிசியில் நீங்க யாரை டூப்புன்னு லாக் பண்ண போறீங்க? பி டூப்பு. ஓகே பி டூப்பு அப்படின்ற ஆதிரை நம்புறாங்க. ஸோ அடுத்து பஸ்ஸர் அழுத்தது லக்ஷ்மி. சொல்லுங்க லட்சுமி, பிஏ தவிர ஏ அண்ட் சில யாரை டூப்புன்னு நினைக்கிறீங்க? பி தான் நான் நினைக்கிறேன். ஓ நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா பி எடுக்க முடியாது. நினைக்கிறேன்டாம அதை காய போடும். ரொம்ப நேரம் நினைச்சுக்கிட்டே ஏ ஏ ஓகே சென்ட் வாங்குன ஏ. சென்ட் வாங்கின நெசப்பாக்கத்தில் ஒரு சென்ட் வாங்கின ஏவை வந்து லக்ஷ்மி பிரியா லாக் பண்றாங்க. வேற வழியே இல்லாமல் சியை வந்து நம்மளுடைய திவ்யா அவர்கள் லாக் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு நீங்கள் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகே